ரத்தத்துல அதிக கொழுப்பு சத்து இருக்கிறது, உடல் பருமனா இருக்கிறது. இந்த ரெண்டுக்கும் மூணு டிப்ஸ் தான். நோட் பண்ணிக்கிங்க, கடைபிடிங்க. கண்டிப்பா மருந்து இல்லாம அழகா நம்ம குறைக்க முடியும், கட்டுப்பாட்டுல வச்சிருக்க முடியும். ஒண்ணு இஞ்சி சாறு, அடுத்தது பூண்டுச்சாறு, எலுமிச்சம்பழச்சாறு, தேன். இந்த 4 மூலப்பொருட்கள். இஞ்சி சாறு ஒரு 2.5 ml, பூண்டுச்சாறு 2.5 ml, எலுமிச்சம்பழச்சாறு 2.5 ml, 7.5 ml ஆச்சு, 7.5 ml ஆச்சு. அது கூட அதே அளவு தேன் கலந்து காலையில வெறும் வயிற்றுல தொடர்ந்து சாப்பிடலாம். ஒண்ணு. அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா ஹார்ஸ் கிரெயின், அதாவது கொள்ளு. கொளுத்தவனுக்கு கொள்ளு, குதிரைக்கும் கொள்ளுவாங்க. கொளுத்தவனுக்கு கொள்ளுனா உடல் பருமனா இருந்தாலும் சரி, ரத்தத்துல அதிக கொழுப்பு இருந்தாலும் கொள்ளை எடுத்து வேண்டிய அளவு எடுத்து பொன் வறுவலா வறுத்து கொள்ளு துவையல் செஞ்சு வாரத்துல 1 நாள் 2 நாள் சேர்க்கலாம். கொள்ளு ரசம் வச்சு வாரத்துல 1 நாள் 2 நாள் சாப்பிடலாம். கொள்ளு கஞ்சி வச்சு வாரத்துல 1 நாள் 2 நாள் சாப்பிடலாம். அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா வீட்டிலே இருக்கக்கூடிய முக்கியமான 3 பொருட்கள்: சுக்கு, மிளகு, திப்பிலி. இந்த 3ம் ஒரே அளவு எடுக்கணும், சுத்தப்படுத்தணும். பொன் வறுவலா தனித்தனியா வறுக்கணும், தனித்தனியா அரைக்கணும். தனித்தனியா அரைச்சு ஒரே அளவு எடுத்து ஒன்னா கலந்து வச்சுக்கிட்டு காலையில 2 கிராம், இரவு 2 கிராம், ஆகாரத்திற்கு பிறகு தேன்ல கலந்து சாப்பிடணும். இந்த 3ல எதையாவது ஒன்ன தொடர்ந்து கடைபிடிச்சு பாருங்க. உடல் பருமனும் படிப்படியா குறையும். அதே போல ரத்தத்துல கொழுப்பு சத்தும் குறைஞ்சு நார்மலுக்கு வர்றதை பார்க்கலாம். இதெல்லாம் எங்க போச்சுன்னே தெரியாது. Download ShareChat.